GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர். இப்போ நம்ம வந்து அசம்பிளியில் மேட்டை பற்றி பார்த்துன்னு இருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்பண்டிகுலர் மேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபைல் வச்சுருக்கோம். ஸோ இதே ஃபைலில் எப்படி வந்து பர்பண்டிகுலர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேட் சிம்பிளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ரெண்டு ஃபேஸ் வந்து பர்பண்டிகுலராக ஆகணுமோ அந்த ரெண்டு ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே டிஃபால்ட்டாக கோயின்சைட் வந்து ஓகே ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து இப்போ பர்பண்டிகுலர் தான் வேணும். ஸோ அதனால் வந்து நான் தேர்ட் ஆப்ஷன் பர்பண்டிகுலர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே பர்பண்டிகுலர் வந்து ஓகே ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ இதை மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இது வந்து பர்பண்டிகுலராக மட்டும்தான் மூவ் ஆகும். தெரியுதுங்களா? பர்பண்டிகுலராக மட்டும் மூவ் ஆகும், வேறு எப்படியும் மூவ் ஆகாது. ஸோ இதே மேட்டையே நம்ம வந்து திருப்பி இப்போ எட்ஜை வச்சு பார்க்கலாம். சர்ஃபேஸை வச்சு பார்த்தோம். ஸோ எட்ஜை வச்சு பார்க்கலாம். அந்த மேட்டை டெலீட் பண்ணிட்டேன். திருப்பி மேட் போயிட்டு ரெண்டு எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். இந்த எட்ஜையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பர்பண்டிகுலர் மேட் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இதுலேயும் இப்போ வந்து ஓகே கொடுத்த உடனே பர்பண்டிகுலர் மேட் வந்து ஓகே ஆகிடுச்சு. அதே மாதிரி மூவ் பண்ணி பார்க்கலாம். 90 டிகிரியில் தான் மூவ் ஆகும். ஸோ இது வந்து பர்பண்டிகுலர் மேட்டு. இப்போ நம்ம வந்து மேட்டு உள்ளே போயிட்டு செலக்ட் பண்ணோம். நம்ம டிஃபால்ட்டாக இப்போ வந்து ரெண்டு சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு மேட்டுக்குள்ளே போகிறோம். போயிட்டு அதுக்கப்புறம்ட்டா பர்பண்டிகுலர் செலக்ட் பண்ணுறேன். இப்படியும் போகலாம், நீங்கள் ரிவர்ஸ்லேயும் போகலாம், இந்த மாதிரியும் போகலாம். ஸோ வந்து இப்போ பர்பண்டிகுலர் மேட் வந்து அதே மாதிரியே தான் 90 டிகிரி வந்து வந்திருக்கு. ஸோ இதோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கமெண்டில் பார்க்கலாம். GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர்.